ஒரு அம்மாவும் பையனும் சாலையில நடந்து போகும் பொழுது அப்ப அவங்க அம்மா அவங்க பையன் கிட்ட, கண்ணா கொஞ்ச நேரம் இங்கேயே நில்லு, கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப அந்த சின்ன பையன் பெரிய பணக்காரர் வீட்டு வாசல்ல ஒரு பழைய ஃபுட்பால் இருக்கிறத பார்த்துட்டு, இது இங்க வேஸ்டா தானே இருக்கு, பேசாம இந்த ஃபுட்பாலை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விளையாடலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த ஃபுட்பாலை கையில எடுக்கிறான். இத பார்த்த அந்த பணக்கார வீட்டுக்காரர், டேய் தம்பி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு வாசலே நுழைஞ்சு இந்த ஃபுட்பாலை திருடுவேன், ஒழுங்கு மரியாதையா இந்த ஃபுட்பாலை இருந்த இடத்திலேயே வச்சுட்டு இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு அவனை மிரட்டுறாரு. அதுக்கு அவனும் அந்த ஃபுட்பாலை இருந்த இடத்திலேயே வச்சுட்டு சோகமா நடந்து வரான். அப்ப அவங்க அம்மாவும் கடைக்கு போயிட்டு வந்து அவனை கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவங்க அம்மாவும் அவங்க பையன் கிட்ட, ஏன்பா முகம் சோகமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும், அம்மா, ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற ஒரு பொருள் அவங்க வேஸ்டா யூஸ் பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா அந்த பொருளை வேற யாராவது யூஸ் பண்றவங்க கிட்ட கொடுக்கலாம் தானம்மா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அம்மாவும், அவங்க நல்லவங்களா இருந்தா அந்த பொருளை கொடுப்பாங்கப்பா, ஒரு சில பேர் அவங்களும் அந்த பொருளை யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ணிக்கலாம்னு வந்து கேட்கறவங்களுக்கும் அந்த பொருளை கொடுக்க மாட்டாங்க, யாராவது உதவிக்காக அந்த பொருளை நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்கறப்பதான் அந்த பொருள் எனக்கு முக்கியன்ற மாதிரி நம்மளை அசிங்கப்படுத்தி பேசுவாங்க. அப்ப நம்மளை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு கடைசியில அவங்க அந்த பொருளை வேஸ்டா தான் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மனுஷங்க இருக்கிறதுனாலதான் அம்மா அடிக்கடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், மத்தவங்க கிட்ட உதவின்னு கேட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறத விட நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.